வாழ்முறை கட்சியின் தலைவர் பண்ருட்டி வேல்முருகன் இணைப்பில் வந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஆந்திர சிறைகளில் தமிழர்கள் ஆண்டு கணக்காக ஆயிரக்கணக்கான பேர் அடைபட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதற்கு தமிழக அரசு இதுவரைக்கும் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்திருக்கிறது? அரசியல் கட்சிகள் சார்பில் பல்வேறு முறை நீங்கள் அழுத்தங்களை கொடுத்திருக்கிறீங்க. முதலில் புதிய தலைமுறைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தமிழ் மக்களின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், ஆந்திர சிறையில் கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட அப்பாவி தமிழர்கள், படிப்பறிவில்லாத ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ்வு மக்கள் அங்கு சிறையில் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி சிறையில் மட்டும் இதுவரையில் 7க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருப்பதாகவும் எனக்கு தகவல் கிடைத்தது. இந்த செய்தி கிடைத்த உடனே தங்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சி பத்திரிகையாளர்களோடு தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவரை சந்தித்து உடனடியாக தமிழக அரசு இதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அங்கு இருக்கின்ற அப்பாவி தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி பொய்யாக மேலும் மேலும் வழக்குகளை ஜோடித்து அவர்கள் சிறையில் தொடர்ந்து இருக்கிறார்கள், காவல்துறை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கொடுத்த அந்த மனுக்களின் மூலம் இதுவரையில் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அதற்காக எந்த ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை என்பது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. தமிழ்நாட்டில் மனித உரிமை ஆணையம் இங்கு செயல்படுகிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. 20 அப்பாவி தமிழர்கள் படுகொலை குறித்தும் நாங்கள் மனு தந்தோம், அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஊடாக இந்த நிகழ்வை பார்க்கின்ற தமிழகத்தினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற அரசு உயரதிகாரிகளும் அரசும் நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து, திருமணமான மறுநாளே கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், வெறும் குழந்தைகளோடு தவிர்க்கின்ற குடும்பங்கள் இருக்கிறது. இப்படி மிகப்பெரிய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகி தங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிற, மேலும் மேலும் பொய்யான வழக்குகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிற அந்த அப்பாவி தமிழர்களை மீட்க வேண்டும். ஆக இதற்கு உரிய முக்கியத்துவத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு மீனவர்களை சிங்கள அரசு கைது செய்த உடனேயே அவர்களை விடுதலை செய்வதற்கு இந்திய அரசு அழுத்தம் தருகின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய சொந்த தமிழ்நாட்டு மக்களை பக்கத்து மாநில அரசு இப்படி கைது செய்து அநியாயமாக அக்கிரமாக சிறையில் வைத்து துன்புறுத்தி கொலை செய்வதும், தொடர்ந்து சிறையில் அடித்தவர்கள் சித்திரவதைக்கு உள்ளாகுமாக இந்த கொடுமைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இந்த நல்ல முயற்சியை மேற்கொண்டிருக்கிற நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக, தமிழ் மக்களின் சார்பாக, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய சிறைகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எந்த விதமான சட்ட உதவியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இத்தனாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் இதுவரைக்கும் தமிழக அரசு சார்பில் வெளியிடப்படல. மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டது, எத்தனை பேர் மாவட்டங்களிலிருந்து வெளியே போயிருக்கிறாங்க தகவலை திரட்ட சொல்லி. அது தொடர்பான அறிக்கையும் இதுவரைக்கும் தமிழக அரசு எதையும் வெளிப்படையா சொன்னதாக தெரியலையே. ஆமா, நீங்க சொல்கிற கூற்று உண்மைதான். நான் கூட இதற்காக 20 தமிழர்களுடைய படுகொலைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும், அங்க இருக்கிற 3000க்கு மேற்பட்ட தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், அங்கு எந்த வழக்குகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், எதற்காக மீண்டும் மீண்டும் இவர்கள் பல்வேறு வழக்குகள் புனையப்படுகிறார்கள் என்பதை அரசு வெளிக்கொள்ள வேண்டும் என்றுதான் வலியுறுத்தி நான் 50,000க்கு மேற்பட்ட தமிழ் மக்களை திரட்டி ஆளுநரை சந்தித்து ஆளுநரிடம் இது குறித்து மனு அளித்தேன். அந்த மனுவில் நீங்க கேட்கின்ற இந்த கேள்விக்கான கேள்வியும் அந்த மனுவில் அடங்கியிருக்கிறது. ஆனால் இது எதை குறித்தும் இதுவரையிலும் தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகளோ தலைமைச் செயலாளர் அவர்களோ சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களோ இந்த பக்கத்து மாவட்டத்திலிருந்து பக்கத்து ஆந்திர அரசினுடைய காவல்துறை நம்முடைய மாவட்டத்திலே வந்து கைது செய்கிறது, நம்முடைய தமிழ்நாட்டிலே வந்து கைது செய்கிறது. அப்படி இருக்கின்ற போது இதை கண்டும் காணாமல் இருப்பது உண்மையிலேயே இங்க இருக்கிற இந்த தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மிகப்பெரிய பேர் அவலத்தை தான் காட்டுகிறது. தமிழர் இனம் சொந்த மண்ணிலே நாதியற்றி இருக்கிறதா? தமிழர்களை எந்த மாநில அரசுகள் வேண்டுமானாலும் அடித்து கொலை செய்யலாமா? சாமி கும்பிட போக செல்கின்ற சாந்தவேல் என்கின்ற தமிழ்நாட்டு இளைஞனை கேரளாவிலே ஐயப்பன் கோவிலுக்கு செல்கின்ற போது அவர்கள் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள், சுடுநீர் வைத்து கொலை செய்யப்படுகிறார்கள், அட்டப்பாடியிலே கொலை செய்யப்படுகிறார்கள், இப்போது ஆந்திராவிலும் கொலை செய்யப்படுகிறார்கள், கர்நாடகாவிலே காவேரி பிரச்சனை கொலை செய்யப்படுகிறார்கள். ஆக பக்கத்து மாநில அரசுகளாலும் பக்கத்து நாட்டு அரசுகளாலும் தொடர்ந்து தமிழினம் இப்படி கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தால், இப்படி சட்டவிரோத காவலில் வைத்து சித்திரவதை செய்திருந்தால், இதை உடனடியாக இதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த உங்களை போன்ற ஊடகங்களுக்கு நன்றி சொல்கிற அதே வேளையில் இந்த ஊடகங்கள் வருகின்ற இந்த செய்திகளினுடைய உண்மையின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உடனடியாக ஒரு துறை செயலாளர் அளவில் கொண்ட ஒரு குழுவை நியமித்து அவர்களை மீட்பதற்கும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், நீங்கள் செய்தியிலே குறிப்பிட்டது போல் பல ஆந்திரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் அவர்களை சிலையிலிருந்து வெளியிலே எடுக்கிறோம் என்று கூறி படிப்பறிவில்லாத மலைவாழ்வு மக்களிடத்தில் அவர்கள் வீட்டை வித்து நிலத்தை வித்து காகாணி அரகாணி சொத்துக்களை அடகவனம் வைத்து பணத்தை வாங்கி மோசடி செய்கிறார்களே தவிர அவர்களை யாரும் இதுவரையில் விடுவித்ததாக வரலாறு இல்லை. ஆக மோசடியிலிருந்து மீட்பதற்கு அரசே நல்ல வழக்கறிஞர் சீனியர் வழக்கறிஞர்களை நியமனம் செய்து ஆந்திர அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து
உயர்ந்து வாழ்வதற்கும் சுயமாக தொழில் தொடங்கி இது போன்ற தவறான காரியங்களில் ஈடுபட முயற்சிக்கின்றவர்களுக்கு பலிகடாகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்முடைய அரசுக்கு இருக்கு. அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களுக்கும் இருக்கு. அதை செய்தாலே போதும், அவர்கள் இது போன்ற துன்பத்துக்கும் துயரத்திற்கும் ஆளாக மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து.